அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 20 இந்திய சுதந்திரத்தின் கதாநாயகர் சிவகங்கை சீமையினுடைய மன்னர்களில் ஒருவர் சின்னமருது பாண்டியருடைய 272வது ஜெயந்தி. அதாவது உலகமே எங்களோட ஆட்சிக்கு கீழடா, சூரியன் வந்து மறையாத நாட்டுக்கு சொந்தக்காரங்கிறாங்க. நாங்கள் ஒரு நாட்டை பிடிக்கணும்னு சொன்னால் வெத்தலை போட்டு எச்சித்து போகிற நேரத்தில் ஒரு நாட்டை பிடிச்சிடுவோம்ல. எங்கள் கூடிய அந்த அசுவமேதையாக முன்ன வந்து ராமர் இவங்களாம், ஸ்ரீராமர் நம்மளோட கடவுள் ராமர்லாம் நடக்கும்போது அசுவமேதையாக இந்த குதிரை வந்துச்சுனாவே அந்த நாடு அடி பண்ணியிருந்தா அப்படின்னு சொன்ன மாதிரி ஆன ஒரு ஒரு ஆட்சி அதிகாரம் படைச்சிருந்த வெள்ளைக்காரங்களோட ஏகாதிபத்தியத்தை முதல்ல எதிர்த்து திருச்சியில் உள்ள மலைக்கோட்டையில் பக்காவாக ஸ்கிரிப்ட் பண்ணி அதில் அங்கே ஒட்டுறாரு. என்ன அது வந்து ஜம்புத்தீவு பிரகடனம்னு சொல்லுவோம். அந்த அதாவது வெள்ளைக்காரர்களை முதல்ல எழுத்துப்பூர்வமாக ரிட்டன் ப்ரொக்ளமேஷன், இந்த நாடு என்ன, அதாவது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது மண் என்னோடது, இந்த மலை என்னோடது, நதி என்னோடது, உழைப்பு என்னோடது, நீ வந்து வெளியிலேருந்து வந்தவன், உனக்கு இந்த நாட்டுக்கு என்னடா சம்பந்தம், வெளியில் போடான்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக விமர்சித்தவர் வந்து விமர்சித்து சண்டைக்கு எவ்வளோ சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய, அதாவது அவங்க அசுர பலம் புரிஞ்ச ஒரு யானைகிட்ட ஒரு குட்டி ஒன்று பூனை சண்டை போட்ட கதை. ஆனால் அது பூனை கிடையாது, புலின்றது வந்து அவங்க சண்டை போடும் போது தான் தெரியுது. நான் சொன்ன மாதிரி வெள்ளைக்காரன் வந்து ஒரு நாட்டை பிடிக்கணும்னா அதிகபட்சம் 24 மணி நேரம் தள்ளி போச்சுன்னு சொன்னால் அந்த 24 மணி நேரத்தில் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம்னா இன்னொரு 24 மணி நேரம் தான் அவங்க பிடிச்சங்க. கால் வச்ச அந்த எல்லைக்குள்ள நுழைஞ்சா இருக்கும். 185 நாள் கண்டினியூஸாக போராடினதுன்றது மருதுபாண்டியர்கள் எழுத்து மட்டுமே. அது உலகம் பூரா நான் சொல்கிறேன். உலகம் பூரா ஆட்சி பண்ண நாட்டுகளில் யார் கூட சண்டை போட்டாலும் மகாபாரத போரே 18 நாளில் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 183 நாள் போராடியும் கடைசி காளையார் கோயிலை இடிப்போம்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க சரணடைகிறாங்க. சரணடைகிறவர்களே தூக்கில் போடுறாங்க. அப்போ தூக்கில் போடும்போது கூட எப்படி கேட்டிங்கன்னா, பெரிய மருதுபாண்டியர்கிட்ட வந்து உங்களோட லாஸ்ட் கிளைம் என்னான்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, 99 வருஷம் கழிச்சு என்னுடைய அதாவது வென்றவனுக்கு தான் உலகம் சொந்தம், தோற்றவன் வந்து வென்றவன் சொன்னதை தான் கேட்கணும், நான் தோற்று போயிட்டேன் உங்கள்கிட்ட, பரவாயில்ல, நீங்கள் வந்து என்னை கொல்லணும்னா கொண்டு போங்க, என்னுடைய சந்ததியை விட்டுடுங்கன்றாரு. அதெல்லாம் விட முடியாது, நான் ஆண் வாரிசு போராத்தையும் நீங்கள் கொண்டுறாங்க, அவர் கண்ணுக்கு முன்னாடியே கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் அவரை தூக்கில் போடுறாங்க. ஆனால் சின்னமருது பாண்டியர் அப்படின்னா புளி அடைக்கிற ஒரு கூண்டில் வச்சு கூண்டோட தூக்கில் போடுறாங்க. அப்போ கூட தப்பிச்சு வந்துடுவாராங்க, செத்து போயிடுறாங்க. செத்து போனதுக்கப்புறமே அவங்களோட தலையும் உடம்பு ஒன்றா இருந்துச்சுன்னா மறுபடியும் உயிரோடு வந்துக்கிட்டு திருப்பி சண்டை போட்டு நம்மளை கொண்டுற போகிறாங்க. என்ன காரணம்னா, மற்றவர்கள் அனைவருமே எப்படின்னா வெள்ளைக்காரே அவங்களுடைய சமஸ்தானத்துக்குள்ளேயே அவங்களுடைய ஜமீனுக்குள்ளேயே நுழைஞ்சதுக்கப்புறம் தான் எதிர்த்து சண்டை போட்டாங்க. மருதுபாண்டியர்கள் மட்டும்தான் வாடா சண்டைக்குன்னு கூப்பிட்டாங்க. அவனை வந்து அவன் இருக்கிறது கல்கட்டாவில் தான் கவர்னர் இருந்திருக்காரு. இதில் வந்து சென்னையில் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, திருச்சியில் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அவங்க ஹெட் ஆஃபீஸில் போய் ஒட்டி வாடா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிட்டது ஒரு சிறு சமஸ்தானத்தை ஆட்சி பண்ண ஒருத்தர். இதை வந்து அவங்களால ஜீரணிக்கவே முடியல. அப்படிப்பட்ட, ஏன்னா இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்ன்றது எப்படிங்கிறதுனா, அரசியல் செய்ய தெரிஞ்ச ஒருத்தர் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது. அந்த தருணத்தில் எல்லா அதாவது காட்டி கொடுத்தவர்கள் கடைசி நிமிஷத்தில் பின்வாங்கியவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி போராடினா 1801 நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு. பட் ஆனால் மருதுபாண்டியர்கள்னு ஒருத்தவங்க அண்ணன் தம்பி 2 பேரை தூக்கில் போட்டவொடனே 146 வருஷம் அது தள்ளி போயிடும். அந்த சுதந்திரத்தினுடைய அதில் 150 வருஷம் கழிச்சு கிடைக்கிற மாதிரி வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட மருதுபாண்டியர்களுடைய வரலாறும் திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. அவங்களோட தியாகங்கள் திட்டமிட்டு இதனப்படுது. அதாவது வெளியிலேயே பேசப்படாமல் ஜாலியன் வாலாபாக் வந்து அதில் வந்து இப்போ எப்படின்னா சிவிலியன்ஸ், அதாவது இந்த இதுக்குள்ளே ஒரு 100 பேர் அடைச்சி வச்சுட்டு வெளியில் நின்று எஸ்பி வந்து ஃபயர் பண்ணுன்னு சொன்னார்னா எப்போ ஃபயர் பண்ணதான் செய்வாங்க. அவங்க சாலை சுட்டு செத்து போயிடுறாங்க. அது வேறு. அவன் 543 பேரை தூக்கில் போட்டது, மருதுபாண்டியர்களோடு சேர்ந்து சமர் பண்ணது, வெள்ளைக்காரங்களோட சமர் பண்ணாங்க. பூரா பேருமே ஆளுமையானவங்க. இதில் இப்போ இவருடைய இது எப்படின்னா, வேறு சமூகம், வேறு எதிர்பார்ப்புகள், வேறு தொழில் செஞ்ச ஆட்களில் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு புரட்சி பண்ணி மக்கள் புரட்சியாக மக்களை போராட்டக்காரர்களாக மாற்றினது வந்து
சின்ன மருதுபாண்டியருடைய எழுச்சியான பேச்சு. அதாவது ஒருத்தனுக்கு அரசியல் மேலே ஆசை இருந்தால் அவனுக்கு முதல்ல அரசியல் பண்ண தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல், ஆளுமையான அரசியல் பண்ணவர் தான் மருதுபாண்டியர். அப்படிப்பட்டவருடைய 222வது ஜெயந்தி. இந்த ஜெயந்தியில் வந்து அதாவது அடையாள அரசியல்ன்றது மருதுசனை உருவாக்கிடுச்சு, அதில் மாற்றம்லாம் கிடையாது. அந்த அடையாள அரசியலை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுன்றது உங்களோட செயல்பாடு தான் அதை சரி பண்ணும். அதுக்கு உண்டானது அந்த அவரவர் ஏரியாவில் உள்ள சிலைகளுக்கு மருதுசனை சார்பாக உண்டானவங்க, மற்ற சங்கங்களின் சார்பாக உள்ளவங்க மாலை போடுங்க. அகமுடையர் அரசியல் அரசியல், அதாவது ஒரு சமூகத்திற்கு அரசியல் இல்லைன்னா அந்த சமூகம் பால்பட்டு போயிடும், அந்த மக்களுடைய உரிமைகள் கேட்கப்படாது. இப்போ இயற்கையாகவே புரட்சி எங்கே வெடிக்குது? புரட்சின்றது ஆளுபவர்களால் ஒரு சமூகம் புறக்கணிக்கப்பட்டாலோ அல்லது ஒரு சமூகம் அமுக்கப்பட்டாலோ அழிக்கப்பட்டாலோ அவங்களோட கலாச்சாரம் அழிக்கப்பட்டாலோ புரட்சி உருவாயிடும். அது அரசாங்கம் பண்ணாலும் சரி, மாற்று சமூகம் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல இயற்கையாக புரட்சி தோன்றிடும். நீங்கள் சமூக ரீதியாக ஒரு ஒற்றுமையாகணும். அந்த ஒற்றுமையை நெருக்கி உருவாக்கிட்டோம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதாவது பெரிய அவேர்னஸ் உருவாக்கிட்டோம். அரசியல் விழிப்புணர்வு வந்துருச்சு, தனிப்பேர்னு அரசியல் வந்துருச்சு. மறுபடியும் சொல்கிறேன், ஒட்டுமொத்த இந்திய சுதந்திரத்துக்காக போராடின மாமன்னர் சின்ன மருதுபாண்டியருக்கு அவரது ஜெயந்தி விழாவில் எல்லாரும் அவரோட புகழை போட்டுற மாதிரி அவங்களுக்கு அவங்களோட மாலைக்கு, அவங்களோட சிலைக்கு மாலை போடுறது, அவங்களோட புகழ்களை வெளியில் பேசுகிறது செய்யணும்னு வேண்டி கேட்டுருக்கேன். நன்றி.